ஹலோ, நாங்கள் வந்து நேற்று தான் எங்களோட முதலாவது வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு வந்து எங்களோட ரெண்டாவது வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் என்னென்னா எங்களுக்கு இப்போ வந்து யூஎஸில் வந்து இப்போ பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் வந்து நவம்பர் 11லேருந்து நவம்பர் 18 வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன எங்களுக்கு தேவையான சாமான்களை கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம்னுட்டு நேற்று தான் அவள்கிட்ட சொன்னேன். ஸோ உனக்கு என்ன முக்கியமாக தேவைன்னு சொல்லி கேட்டேன். அவள் சொன்னால் இப்போ எங்களோட டிஷ் வந்து ஒரு 2 இயர்ஸாக நாம் பாய்ச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கறி சமைக்கிறதுல வந்து 2 இயர்ஸ் கிட்ட பாய்ச்சிட்டு இருக்கிறோம். இந்த நான் ஸ்டீல் திங்ஸ் எல்லாம் உரிய தொடங்கிடுச்சு. ஸோ அவள் சொன்னால் அப்படி அந்த டிஷ் இருக்கிற மாதிரியான ஒரு செட் வந்து வாங்குவோம்னு சொல்லி பின்ன சின்ன சரி இப்போ போல் மாடலில் தேடிப்பாரு எங்களோட பட்ஜெட் கிட்ட மாதிரி எதுவும் இருந்துச்சுட்டா வாங்கலாம்ண்டு. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல வந்து $70 சம்திங் அந்த ப்ரைஸில் இருக்கிறது வந்து நாங்கள் $40 வாங்கிட்டோம். ஸோ அதன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் அன்பேக் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அது என்னென்ன திங்ஸ் உள்ள இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். சரியா, நீங்க தொடங்குங்க. ஓகே, ஒரு மாதிரி கேட்டு வாங்கியாச்சு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். இது வந்து நான் வந்த டைம்ல எனக்கு ஐடியா இல்லை எப்படி வாங்கணும்னு சொல்லி, அதனால ஒரு பேசிக் ஒன்று வாங்கியாச்சு. அப்புறம் இப்போ பார்க்க ஆசையா இருந்தது. டீல்லையும் இது வந்தது. கலருக்காகத்தான் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த கிச்சன் செட் வந்து இப்படி ஃபேன்சியா கலர்ஃபுல்லா இருக்கிறது பிடிக்கும். ஸோ நான் வந்து இது வந்து ரெட் கலர்ல இருக்கு, வாங்கியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் வீடியோவும் போடணும். சரி, எது போடலான்னு யோசிச்சோம். சரி, புதுசா டெலிவரி ஆயிடுச்சு. ஓகே, இதே ஒரு வீடியோவா போட்டுருவோம் வந்துட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்து இதுக்குள்ள ஒரு தோசை சட்டி. நாம அதாவது அமெரிக்கன் ப்ராடக்ட், அவங்களோட பர்பஸ் வந்து வேற. நாம யூஸ் பண்ண போறது வந்து தோசை. இது வந்து நல்லா இருக்கு. இப்படிதான் நாங்க கொண்டு வச்சிருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் பெருசு. அது வந்து தனியா வாங்கினாங்க. அது வந்து நான்ஸ்டிக் இல்ல. இது வந்து ஒரு தீம் மாதிரி கிச்சன்ல எல்லாமே ரெட் மெரூனாவே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாங்கினது. பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, வடிவா இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, இது வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே பிளாஸ்டிக். ஸோ நம்மட குக்கிங் அந்த ஆயில் அதுக்கு வந்து சூட் ஆகுமோ தெரியல. பட் இது வந்து ரைஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரைஸ் எடுக்கிறதுக்கு இது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட ஆயில் குக்கிங் அதுகளுக்கு வந்து நாம வந்து வீட்டில் தான் யூஸ் பண்றோம், அதையே யூஸ் பண்ணுவோம். இது வந்து சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சமைச்சதை வந்து சர்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் இது வந்து நூடுல்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எங்களுக்கு நார்மலா எடுக்க ரொம்ப கஷ்டம். இது வந்து அப்படி எடுக்கிற ஹெல்ப்பா இருக்கும். இது வந்து நூடுல்ஸுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஸ்டீம் பண்றதுக்கு நாம் ஒரு பவுலுக்கு ஒரு பேனுக்குள்ள வந்து இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைஸ் எந்த சைஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ரோக்கோலி பீன்ஸ் அதெல்லாம் நான் வந்து பாயில் பண்ணி சாப்பிடும்போது இப்படி வச்சா என்ன சொல்ல கீழே. அப்ப இது வந்து இது வந்து தூக்குறது ஈஸியா இருக்கு. ஸோ இதை வந்து இருந்தா வச்சுட்டு எடுக்கிறது ஈஸி. அந்த தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து அதை வந்து நம்ம அதை ட்ரைன் பண்றதுக்கு அப்படியே தூக்கி எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணது இல்ல. இந்த செட்டோட புதுசா வருது, யூஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் இதுக்குள்ள வர்ற குட்டி செட். நம்மள்ட்ட இருக்கிறது இந்த சைஸ்ல ஒன்று இருக்கு. இதுல என்னோட பிடிச்ச விஷயம் இதுதான், எல்லாமே வந்து லிட்டோடைய வந்துடும். அதால சமைச்சிட்டு டிரான்ஸ்ஃபர் இன்னொரு இதுல வச்சு மூடி வைக்கிறதுக்கு சமைச்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இதுதான் உள்ளதுல வந்து சின்ன. சோ இது வந்து நம்மளுக்கு போதும். ஏதாவது பருப்பு அப்படி ஏதாவது வச்சுக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸ். இது மீடியம். இது வந்து அதுக்கு அடுத்த சைஸ். நான்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. கொஞ்சம் டிஃபரெண்ட் உரிகிற மாதிரி இல்ல. பட் பாப்பா, இது வந்து ரெண்டாவது செட். மூடி ஒன்று வந்துருக்காங்க.
இது வந்து மெட்ட சைஸோட மூடி. பெருசுக்கா? இது வந்து ஒரு ஃப்ரை பண்றது பேன் உண்டு. ஸோ ஏற்கனவே நம்மள்ட்ட இப்படி ஒன்று இருக்கு. வந்து நம்ம முட்டை பொரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நீ உன்னோட அந்த பன்னீர் டிக்கா மசாலாவும் அதை செஞ்சு விடலாம். நல்ல சைஸ் இல்ல. இதுவும் நாம வந்து எப்பயுமே அந்த நாம வந்து யூஸ்வலா வந்து இப்படி இருக்கிறதுலாம் நம்ம கறி வச்சிருக்கோம். ஆனா நான் வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன் இப்படி வைப்பாங்க. இப்படி இருக்கிறதுக்குள்ள நல்லா இருக்கு. ஆனா என்ன ரீசனுக்காண்டி மெயின் அது இந்த சைஸ் பேன் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. அவங்க வந்து இவங்கட குக்கிங் கேட்ட மாதிரி ஏதாவது இது வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்குள்ள நம்ம கறி எதெல்லாம் வச்சுக்கலாம். சின்ன ஐட்டங்களை வச்சு என்ன இதுக்கு தான் அந்த இது இடையில இருக்கிற ஒரு சைஸ். இது வந்து 3rd சைஸ்ல வருது. இது வந்து இதோட லிட். ஸோ இதுல சமைக்கிறது என்ன ஈஸியா சமைக்கும் போது இப்படியே ஹோல்டு பண்ணிட்டு செய்யலாம். நம்ம யூஸ் பண்ற அந்த நார்மலா நம்ம ஊர்ல எல்லாம் யூஸ் பண்றேன்னு சொன்னா அதை பிடிக்கிறதுக்குள்ள நிறைய வாட்டி நான் சூடு வாங்கிடுவேன். இதுன்னு சொன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிடுறது, சமைச்சிட்டு எடுக்கிறது எல்லாமே ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் பெரிய செட். இதுல பிரியாணி மட்டும் வச்சுக்கலாம். இது வந்து பிரியாணி. நம்ம ஏற்கனவே பிரியாணிக்குன்னு சொல்லி போன தடவை நம்ம தப்பு பண்ணது என்னன்னா இப்படி செட்டா வாங்காம தனித்தனியா வாங்கிட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தனித்தனியா வாங்கும்போது தோசைக்கு ஒருக்கா, அப்புறமா இந்த செட் கறிக்கு வந்து தனியா, அப்புறமா பிரியாணிக்கு வந்து பெருசா தனியா, அப்படி தனித்தனியா இந்த ஸ்பூன்ஸ் தனியா அப்படி வாங்கினதுல கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு. அப்ப வந்த உடனே வந்து இப்படி ஒரு ஐடியா வரையில அப்படி செட்டா வாங்கலாம். இப்ப நாம இது வந்து நல்ல டீல். ஒரு $40 வந்து எல்லாமே நம்மளுக்கு தோசை ஃப்ரை பண்றதுக்கு கறி, ஸ்பூன்ஸ், ஸ்டீமர் எல்லாம். ஸோ இது வந்து நல்ல டீல். வேற விஷயம் இப்ப நாம வந்து விஷயம் தெரியாம தான் அப்படி ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதாலேயே இந்த வீடியோவை போஸ்ட் பண்றோம். யாராவது புதுசா யூஎஸ்க்கு வர இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் அப்படித்தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி யாராவது புதுசா வரவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ வாங்குறது ஃபேமிலியா வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிங்கிள் அந்த ஸ்டூடெண்டா வரவங்க அவங்க வந்து சுமார் ஒரு சட்டியம் வச்சு சமாளிக்கலாம். பட் ஃபேமிலிஸா வரவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க அதை பொறுத்த வரைக்கும் $40 ஓகே தான் டீலுக்கு. $40 இவ்வளவு வரது வந்து ஓகே. ஸ்பெஷலா இந்த பிளாக் ஃப்ரைடே டைம்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தேவையான சாமான்களை வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. என்ன மற்றது ஒரு ஃபேமிலின்னு சொன்னால் இந்த செட் ஒன்றே காணுமா வேண்ட சமையலுக்கு ஃபுல்லா சமைக்கிறது எல்லாமே இவ்வளோத்தோட மேனேஜ் பண்ணலாம். ஸோ நல்ல டீல். யாராவது புதுசா வந்து வர போறவங்க வந்திருக்கிறவங்க யாருக்கா யூஸ் ஆகும். நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. கிச்சன்ல ஒரு தீம் எல்லாமே இந்த தீம்ல மாத்திடலாம். நான் இதை திருப்பி பாக்ஸ்ல வச்சு கிச்சனுக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ இது வந்து காலையிலேயே வந்துட்டுது. நம்ம டீ டைம்ல இந்த வீடியோ எடுக்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த குக்கிங்கை வந்து இதுல செய்யணும்ன்றதுக்காகவே அவசரமா இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, எல்லாம் திருப்பி பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை கிச்சன்ல கொண்டு வைப்பேன். 2 கிளீன் பண்ணிட்டு இண்டியன் குக்கிங் இதுல தான் போகுது. இது மாதிரி நிறைய டீல்ல நாங்க வந்து நிறைய பார்த்தோம். செட்டுகள் வந்து இப்ப கிரானைட்ல இருந்தது, மற்றது வித்தியாசமா இருந்தது. ஆனா நம்மளுக்கு பழக்கப்பட்டது இது. புதுசா ஒன்றை வாங்கி யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண எல்லாம் தெரியாது. ஸோ அதை வாங்கி விலை கொடுத்து வாங்கிட்டு அதை நம்ம எப்படி அதை பராமரிக்கிறது, எப்படி அதை மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம போயிடும். அதால ஃபர்ஸ்டா வந்து நான்ஸ்டிக் இங்க வந்து யூஸ் பண்ணிக்கே அதை வாங்கிட்டு அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாமலே அதை வந்து நிறைய ஸ்கிராட்ச் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் ஆயிட்டு. அதாவது புதுசா இன்னொரு மெட்டீரியலுக்கு போனா அதை ஹேண்டில் பண்ணிடலாம். மற்றது நாம இப்ப இங்க டெம்பரரியா இருக்கிறபடியா எங்களுக்கு இது வந்து இன்னும் ஒரு 2-3 இயர்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் இதுவும் இருக்கு. அது அப்புறம் அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்கள் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகலிக்கிடும். அந்த டைம் வரைக்கும் தான் நாங்க இங்க இருக்க போறோம். அப்ப ஒரு ஷார்ட் டேர்ம் யூஸுக்காக தான் இதை எடுத்துருக்கிறோம். கொஞ்சம் இது போட்டிருக்காங்க, அந்த நான்ஸ்டிக் இன்டீரியர் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம், ரிவர்ட்டட் ஹேண்டில்ஸ். ஸோ நாங்க வந்து பெர்மனண்டா இருக்கிறவ வந்து அந்த நல்ல ப்ரைஸா இருக்கிற $200 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நேற்று இந்த செக் பண்ணிக்கல. ஸோ அப்படி இருக்கிற செட் கூட வாங்கினா அவைக்கு நல்ல லாங் டேர்மா யூஸ் ஆகும், நல்லா இருக்கும். நாங்க வந்து
மற்ற இது ரெண்டல் ஹவுஸ் அடிக்கடி மூவ் பண்ண வேண்டி வரும். அப்ப ஹேண்டிலிங் அந்த கிரனைட் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். ஏன்டா நாங்க ஏற்கனவே ஒரு மண் சட்டி வாங்கி யூஸ் பண்ணாமலே டேமேஜ் பண்ணிட்டோம். சோ இப்போதைக்கு இதை வாங்கியிருக்கோம், எல்லாரோட ஷேர் பண்ணிட்டோம். இனி இன்னொரு வீடியோ ஐடியா நாங்க நேற்று சொன்ன போன வீடியோல சொன்ன மாதிரி ஐடியா இல்ல. சோ இது ஒரு ஐடியாவா போஸ்ட் பண்றோம். நாளைக்கு வேற ஏதாவது ஐடியா வந்தா அதோட சந்திக்கிறோம். பாய்.